श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्यपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रमितिपरिष्कृतिपुत्र सहृदय हृदयैः समर्पिता कविभिः भवति सुभाषितनीवि परगुणचोरैः अहार्यार्था। இன்னைக்கு ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பாடிட்டோம். இத்தனை நாள் வரைக்கும் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். ரொம்ப விஸ்தாரமாகவே நம்ம பார்த்துட்டோம். முதல் ஸ்லோகத்தினால ஏற்பட்ட விஷயம், இந்த சுபாஷித நீவின்ற சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்துல அனிபுண பத்ததி என்கிற பத்ததி, இது முதல் பத்ததி. அனிபுண பத்ததி சாமர்த்தியம் இல்லாதவாள் செய்யக்கூடிய செயல், அவ்வளவுதான். இந்த சாமர்த்தியம் இல்லாதவாள் செய்யக்கூடிய செயல் அனிபுணன். நிபுணன்னா சாமர்த்தியம். தான் விரும்புற காரியம், தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த காரியத்தை, நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியாதுதான். இவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, தன்னால தான் நினைக்கிற காரியத்தை சாதிக்க முடியாட்டா கூட இதே மாதிரி பொசிஷன்ல இருந்துருக்கிற பிறர் அந்த காரியத்தை செய்யறவாளாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு ஒரு கெடுதி விளைவிக்கிறது. அப்படி பண்றது இருக்க, அந்த கெடுதி விளைவிக்கிறதுலயே ஒரு நோக்கோட இருக்கிறது. அவதான் துர்ஜன சார்வபௌமன்னு சொல்ற. அந்த துர்ஜன சார்வபௌமாளை பத்தி, துர்ஜன சார்வபௌமாய மஹ்யம் நமஹா, என் பொருட்டு நமஹா பிரணாமம் என்பதாக சொன்னார். பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா. இந்த துர்ஜன சப்தத்துக்கே அர்த்தம் பல விதமா நாம பார்த்தோம் ஏற்கனவே. ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை பண்ற, நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு தானும் சேர்ந்து அந்த நல்ல காரியத்துல பண்றவாளுக்கு ஒரு உபகாரம் பண்ணி அதை இன்னும் பரிமளிக்க செய்யலாம். இல்ல யாரோ ஒருத்தன் பிரசித்திக்காக ஒரு காரியம் பண்றான், புகழுக்காக ஒரு காரியம் பண்றான், இல்ல அவன் ஆத்மார்த்தமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். ஆத்மார்த்தமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கச்சு புகழுக்காக பண்ணல, அவனுக்கு தானா புகழ் வந்து சேர்றது. எப்பவுமே நாம மனசளவுல நினைச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, நம்மளுடைய பரிசிரமம், நல்ல விஷயத்துல நாம பண்ற ஒரு பரிசிரமம் இருந்துருக்க எந்த ஒரு சமயத்திலையும் வீணா புகழ், அது நிச்சயம். அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நாம கூட தான் இவ்வளவு பேருக்கு பாடம் சொல்லியிருக்கோம், எத்தனை முறை காலக்ஷேபம் சொல்லியிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம். ஆனாலும் நமக்கு அவ்வளவு ரெக்கக்னிஷன் வரலையே என்ன சில பேர் நினைக்கலாம். நான் கூட எவ்வளவோ தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இதை வெளிப்படுத்திக்க தெரியலையே, நான் பண்ற தர்ம காரியத்தை
வெளிப்படுத்திக்க தெரியாததுனால, ஒரு பட்டாட்டோப்பம் இல்லாததுனால எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு தெரியலையே, என்னுடைய காரியத்தை புகழறவா இல்லையேன்னு நாம வேதனைப்படலாம். இப்போ நாம கணக்கு இந்த நாம பண்ற ஒரு நல்ல காரியத்துல உண்மையான ஒரு தெளிவோட பக்தியோட இந்த நல்ல காரியத்தை அவசியம் பண்ணி ஆகணும்னு நல்ல எண்ணத்தோட நாம கணக்கு பண்ணினோம்னாக்க, அது இன்னைக்கு இல்லைன்னாக்க என்னைக்கான ஒரு நாளைக்கு கண்டிப்பா நமக்கு பலன் கொடுக்கதான் கொடுக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ லோகத்துல ஒருத்தன் நல்ல காரியம் பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போட்டி ஸ்தாபனம் தான் அதிகமா ஆகும். போட்டி ஸ்தாபனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த இவன் பண்ற நல்ல காரியத்தையே தாம் பண்றதா ஆக்கிண்டு அத பண்றது. அத பண்ணாக்க அதுக்கு இன்னும் கூட சில ஆதுனிக ரீதியில அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து இது பண்ணி பண்ணான்னாக்க, அப்ப என்னாகும், முதல்ல நல்ல காரியம் பண்ணினவன் அதை ட்ராப் பண்ணிடும். அதை ஒண்ணுமில்லாத ஆக்கி இன்னைக்கு பெருசா மாதிரி ஆயிடும். ஆனா காலாந்தரத்துல என்ன ஆகும்னாக்க, நீ பண்ணது மொத்தம் காப்பி அடிச்சதுதான், நீ பண்ணது நேரம் இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமா ஆயிடும். இன்னைக்கு வேணா தெரியாத இருக்கலாம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமா ஆயிடும். அதே மாதிரி இப்ப நாம நல்ல காரியம் பண்றோம், அதே மாதிரி இன்னொருத்தனும் நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படுறவனுக்கு அவனால அந்த காரியம் பண்றதுக்கு சாமர்த்தியம் போரல. அதே சமயத்துல நாம பண்ற நல்ல காரியத்தினால நமக்கு வரக்கூடிய பெருமையை தாங்கிக்கிறதுக்கு, அதை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இடம் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவான் அவன், நாம பண்ற நல்ல காரியத்துல குறை சொல்லுவான். நாம பண்ற நல்ல காரியத்துல குறை சொல்லி இன்னும் கேட்டா நாம பண்ற நல்ல காரியத்தை தொடர விட்டாத பண்ணிடும். இத மேல மேல பண்ண விட்டாத அதுக்கு எதனா அபகாரம் பண்ணுவான். அவன் தான் துர்ஜன சார்வபௌமன். ஸ்வயம் கர்த்தும் அசக்த சன். அவன் அந்த நல்ல காரியத்தை பண்றுவதற்கு சக்தி சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்து கொண்டு, அதே சமயத்துல யாரான நல்ல காரியம் பண்ணான்னாக்க அவளை பண்ண விடாத பண்றதோ, அவ பண்றத கெடுக்கிறதோ பண்றவன் ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் தான் துர்ஜன சார்வபௌமன். இதுக்கு ஒன்றும் பெருசா கத்துக்க வேண்டியதோ தெரிஞ்சுக்க வேண்டியதோ எந்த விஷயமும் இல்லை. ஆகையால அந்த துர்ஜன சார்வபௌமனாக இருந்துருக்கிற மக்கியம்னு சொல்லி அந்த அன்னிப்புணன்ல கூட யார் ஒருத்தனோ அவனை மக்கியம்னு தன் பொருட்டுன்னு தாம் பெருமை சொல்லிக்கிறேன். அப்போ அன்னிப்புணன்லயே உத்தமோத்தமம், அதாவது அன்னிப்புணன்லையும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியாதவனாக இருந்துருக்கானோ அவன்றது அர்த்தம் துர்ஜன சார்வபௌமன்றதுக்காக அர்த்தம். அவனை பத்தி சொன்ன பிற்பாடு இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சே இந்த சுபாஷித நீவிய பத்தி, சுபாஷித நீவின்ற இந்த கிரந்தத்தை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இந்த சுபாஷித நீவி கிரந்தம் எப்படி ஏற்பட்டதுன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். அந்த சந்தர்ப்பத்தை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். இந்த கிரந்தத்துக்கு சுபாஷித நீவின்னு பேரு. இத இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் என்ன கேட்ட, அதாவது தெரிஞ்சுக்கணும்னா அது ஒன்றும் ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. இது
இந்த சுபாஷித நெய்வேல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பல பொருள்கள் உள்ளன. இப்போ இது யார் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சாதாரணமா யார் இந்த சுபாஷிதத்தை பண்ணாலோ அவளுடைய அனுகிரகம் மூலமாக தான், அவ மூலமாக தான் இதனுடைய அர்த்தத்தையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுன்றது ஒரு சத்தியமான விஷயம். அதனாலதான் தேசிகன் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, இந்த சுபாஷித நீவி பண்ணிருக்கிறே தவிர அதுக்கு வியாக்கியானம் பண்ணல. இப்போ தத்துவமுக்தாகலாப்பம் சாச்சிருக்கேன், அதுக்கு வியாக்கியானம் சர்வார்த்த சித்தின்னு அவரே பண்ணிருக்கேன். ஞாச விம்சத்தின்னு இந்த ஞாசத்தை பத்தி சரணாகதியை பத்தி 20 ஸ்லோகம் எழுதியிருக்கேன். அந்த ஸ்லோகார்த்தங்கள்லாம் அவ தனக்கு தோணா மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தானே ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இந்த ஸ்லோகத்துக்கு இந்த கருத்துலதான் இந்த ஸ்லோகம் பண்ணப்பட்டது என்பதை தெரியப்படுத்திருக்கேன். இந்த மாதிரி அதி ககனமாக சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாத விஷயத்திலேயோ இது வியாக்கியான சாபேட்சமாக இருக்கிற இடங்கள்ல தானே வியாக்கியானம் பண்ணிருக்கேன். தத்துவம் தகலாபத்துக்கு சர்வார்த்த சித்தை மாதிரி, ஞாச விம்சத்திக்கு வியாக்கியானம் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி சுபாஷித நீவிக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கலாம். தான் எத்தனை அர்த்தம் நினைச்சுட்டு இருக்காரோ அத்தனை அர்த்தத்தையும் சொல்லி வியாக்கியானம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் வியாக்கியானம் பண்ணல. இப்ப ஏன் பண்ணல, பண்ணாததுக்கு தாத்பரியம் என்ன கேட்டா, அதுக்கு ஒரு சமாதானம் இருந்துருக்கு. இந்த சுபாஷித நீவி எதுக்காக சுவாமி பண்ணேர், யாருக்காக பண்ணேர் என்று சொல்வது. சிங்கபூபாலன்னு ஒரு தேசிகருடைய பக்தர் ஒருத்தர் இருந்த, அவருக்கு தேசிகனிடத்துல ரொம்ப பிரீத்தி, ரகசிய சந்தேசம், தத்துவ சந்தேசம் இதெல்லாம் அவருக்காக, அந்த சிங்கபூபாலனுக்காக சுவாமி தேசிகன் எழுதி அனுப்பிச்ச ஒரு விஷயம். எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா தேசிகனை பத்தி, அவர் வாயை திறந்தா வேதாந்தம் தான் பேசுவே, அவருக்கு காளிதாசன் மாதிரியோ மாகன் மாதிரியோ ஸ்ரீஹர்ஷன் மாதிரி நைஷதம் பண்ணின மாதிரி எல்லாம் கவி எல்லாம் கவனம்லாம் பண்ண தெரியாது. எத்தையான ஒரு கவனம் பண்றேன்னு ஆரம்பிச்சாலே அதுலயும் ஒரு வேதாந்தத்தை தான் புகுத்திடுவேர். அந்த வேதாந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தம் யாருக்கு புரியுமோ அவளால தான் அவருடைய ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்ட பெயர். அது நல்லதா கெட்டதான்றத பத்தி அப்புறம் யோசனை பண்ணுவோம். அந்த பேரு, இவர் வாய் திறந்தா வேதாந்தம் தான் பேசுவேர், இவர் பெருமாளை பத்தி தான் பேசுவேர், மீதி எல்லாம் பேச மாட்டேர் அப்படின்னு சொல்றது அது நல்லதா கெட்டதான்றது அது வேற விஷயம். இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் சொல்றான், இது தேசிகனுடைய சீசுக்தி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ஜங்கல், ஒரு காட்டுள்ள உள்ளுக்குள்ள போகணும். அங்க நிபிடமான மரங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அந்த இடம் தாண்டி போனோம்னாக்கா இந்த பொதாரை வெட்டிட்டோ இந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டோ அப்புறம் போனாதான் அண்ணண்ட போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. அந்த மாதிரி தேசிகனுடைய சீசுக்திகள் எல்லாமே அப்படி இருந்துட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் சுலபமாக புரிஞ்சுக்க முடியாதுல, கஷ்டப்பட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல அஸ்வாரஸ்யம் வந்துடுறது. அடப்போட அப்படியானா தெரிஞ்சுக்கணுமா, அப்படியானா இந்த காட்டுள்ள போகணுமா அப்படின்றது ஒண்ணு. ஒரு ராஜ மார்க்கமா இருந்துட்டோம்னாக்கா எல்லாரும் சுலபமா போயிடுவா. உபமா காளிதாச பாரவே அர்த்த கௌரவம்னு சொல்றது. அந்த காளிதாசனுக்கு ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அங்க வரத்தே அதுக்கு ஒரு உபமானத்தை சொல்லி நமக்கு தெளிய வைக்கிறோம்.
வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம்னு சொல்லி பார்வதியும் பரமேஸ்வரனும் விட்டு பிரியாதவர்களாக இருந்துருக்காங்க. எப்படிடா இருக்கன்னா வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ சொல்லும் பொருளும் எப்படி விட்டு பிரியாததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு திருஷ்டாந்தம் உடனே சொல்றோம். மந்த கவியச பிரார்த்தி கமிஷ்யாம் விபஹாஸ்யதாம் பிராம்சுலப்தே பலே லோபே உத்பாஹுரிவ வாமனஹா. காளிதாசன் சொல்றான். ரொம்ப சுலபமா யாருக்கு வேணா புரிஞ்சு போயிடும். நான் அதிநீச்சனாக இருந்துருக்கேன், எனக்கு மகாகவின்னு டைட்டில் வரணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. இப்ப இந்த மாதிரி நான் ஒருத்தன் ஆசைப்பட்டேன்னாக்க ஜனங்கள் எப்படி நினைக்கிறோம், லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா, பிராம்சுலப்தே பலே லோபாது உத்வாஹுரிவ வாமனஹா. அந்த உயரமா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனாலேயே பறிச்சு சாப்பிடக்கூடியதாக இருந்துருக்கு. பிராம்சுலப்தே பலே, நல்ல மாம்பழம் உயரம் இருக்கு, அது பழுத்திருக்கு, அது அவசரமா இருக்கும், நடந்து போறான், போச்சே அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றாங்க. குள்ளமா இருக்கான்றதுனால மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயான ரூல் இருக்குன்னா, குள்ளமா இருக்கவங்க கூட தான் அவனுக்கு தான் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவனால பறிக்க முடியல. அந்த கையை தூக்கிட்டு எம்பி குதிச்சான்னாக்கா அதை வேடிக்கை பாக்குறவா என்ன சொல்லுவா, அதை பாக்குறவா என்ன சொல்லுவா, இவன் குள்ளனா இருந்துன்னு இந்த பழத்தை பறிக்கணும்னு ஆசைப்படுறானே, இவனால முடியாத காரியத்துல இவன் ஈடுபடுறத பார்த்து பரிகாசம் பண்ணுவா. ஒரு சிம்பிளான ஒரு உபமானம் தான் இந்த இடத்துல சொல்லி, நான் என்னுடைய முயற்சியும் அந்த மாதிரிதான் இருந்துருக்கு. இந்த ரகுவம்சத்தை பண்ணணும்னு சொல்றது இருக்க, இது பெரிய விஷயம் இது அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் தேசிகன் ரொம்ப சுலபமான முறையில எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்றாரா. எங்க பார்த்தாலும் ஒரு வேதாந்தம் புகுத்துகிறார். தேசிகனும் கூட தான் இந்த பிராம்சு கர்வஹா அப்படின்னு சொல்லி வாமனஹான்ற சப்தத்தை சொல்றார், அங்க கர்வஹான்ற சப்தத்தை சொல்லி சொல்றார். இதே திருஷ்டாந்தத்தை அவரும் தான் சொல்றார். ஆனா அங்க போனா அங்க ஒரு வேதாந்தம் ஒண்ணு உட்காந்துருக்கு. அங்க பிராம்சும் பலார்த்தமபியாசதி யோகி சிந்த, அங்க கர்வஹான்னு முதல்ல சொல்லி சொல்ற ஒரு குள்ளன். அந்த குள்ளன் தன்னால உயரம் இருக்கிற பழத்தை பறிச்சு சாப்பிட முடியலையே, அங்கேயே நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்கச்சே பிராம்சு அப்படின்னாக்கா உயரமானவன் அர்த்தம். அந்த உயரமானவன் ஒருத்தன் வரானா, அவன் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவனா இருக்கானா. அவனை பார்த்து ஐயா ஐயா எனக்கு அந்த பழத்தை கொஞ்சம் பொறிச்சு கொடுங்களேன்னு கேக்குறானா. பிராம்சும் பலார்த்தமபியாசதி யோகி சிந்த, இது ஒரு திருஷ்டாந்தம். அதுக்கப்புறமா இவனும் அந்த பழத்தை அனுபவிக்கிறான், சாப்பிட்றான், அவனும் ஒன்னும் பொறிச்சு சாப்பிட்றான், எப்படியோ ஆறுது வேற விஷயம். இது தேசிகன் சொல்ற இதே திருஷ்டாந்தம். அப்போ இங்கதான் ஒரு வேதாந்தம் உட்காந்து. என்ன வேதாந்தம் அப்படின்னா, இந்த பழம்ன்றது மோட்சம் மாதிரி பெருமாள் அடைந்து கைகரியம் பண்றது மாதிரி அந்த பழம்ன்றது. அந்த பழத்தை கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனாக இருந்துருக்கிறவன், அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவனாக இருந்துருக்கிறவன் ஒரு குள்ளம் மாதிரி இவா இருந்துருக்கா. ஆனா அவளுக்கும் மோட்சம் போகணும்னு ஒரு ஆசை இருந்துருக்கு. அந்த ஆசைக்காக அவ என்ன பண்றா, இவ தன்னால முடியாத காரியத்தை எகிரி எகிரி குதிச்சுக்கல. அவ என்ன பண்றா, ஆச்சாரியால் போறலாம், அந்த வழியில வர ஆச்சாரியாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றா, அப்பா நீ தான் எனக்கு இதை பறிச்சு கொடுக்கணும், என் மோட்சத்தை அடையும்படியாக நீ பண்ணணும்னு ஆச்சாரியாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. ரொம்ப இவரை காளிதாசன் சொன்ன உபமானத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஆக்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப விசேஷமா தான் இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அங்க சொல்ல வந்த பொருள் என்னன்னா வேதாந்தம்.
தத்தே ரங்கி நிஜமவி பதம் தேசிகா தேசகாங்ஷி. ஆச்சாரியன் சொல்லலைன்னாக்கா பெருமாள் கூட நமக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாராம். ஆச்சாரியன் யாரை காமிக்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுப்பார். இப்போ அந்த பிராம்சுவாக இருக்கிறது ஆச்சாரியன் தான். ஆச்சாரியன் அவரை பிடிச்சோமானாக்கா போறோம், ஆச்சாரியன் திருவடிய பற்றினோமானாக்கா நமக்கு தானா மோட்ச ரூபமான பலன் வந்துட போகுது. ரொம்ப அழகான திருஷ்டாந்தம் அப்புறம் தான் சொல்றாரு சுவாமி தேசிகன். ஆனா இதை புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த வேதாந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கெடுத்தாலும் வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாதான் கவியாக சுவாமி தேசிகன் சாதிச்சதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவனுக்கு அந்த சிங்கபூபாலனுக்கு தேசிகன் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அந்த பக்தியினால அடப்படா தேசிகனுடைய கவியெல்லாம் அதுல ஸ்லோகங்கள்லயோ அதுல காவியங்கள்லாம் எங்க பார்த்தாலும் வேதாந்தம் தான் இருக்கு போறது. அதை யாரா அனுபவிக்கிறது? அது விசிஷ்டாத்வைத்தம். ஒன்றும் விசிஷ்டாத்வைத்த வேதாந்தம் நன்னா தெரிஞ்சுக்கணும், விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தாதான் தேசிகனுடைய ஸ்ரீசக்தியை அனுபவிக்க முடியும். இது மாத்திரம் ஆகையால காளிதாசன் மாதிரி ஆகாது தேசிகன். காளிதாசன் மாதிரி ஆக மாட்டேன், பவபூதி மாதிரி ஆக மாட்டேன். உத்தரராமச்சரித்தத்தை பார்த்தோம்னா ஒரே ராமாயணம் தான், வேற ஒண்ணும் இல்லை உத்தரராமச்சரித்தத்துல. ஆனா அந்த பவபூதி உத்தரராமச்சரித்தம் எழுதியிருக்கிறத வாசிச்சோம்னா அப்படியே கண்ணுல ஜலம் வரும். ஒவ்வொரு ஸ்லோகம் வாசிக்கிட்டேயும் இப்படி பண்ணிட்டே ராமர், இப்படி பண்ணிட்டே ராமர்னு சொல்லி அப்படியே அழுக வந்து அது உண்மையான பாவார்த்தங்களை தெரிஞ்சுட்டு அதை வாசிச்சோம்னா அவ்வளவு அந்த ரசம் அப்படி இருக்கும் அதுல. இப்ப சாக்குந்தலத்தை பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். சாக்குந்தலன்றது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் காணும். இவரும் தான் சங்கல்ப சூரியோதயம் பண்ணிருக்கேன். இந்த சங்கல்ப சூரியோதயத்துல எவ்வளவோ விஷயங்கள்லாம் சொல்றேன். அது எல்லாம் ஒரு பிக்டீஷியஸா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள். விவேகன்னு ராஜா, டம்பன் தர்பன், இப்படி எல்லாம் ஒரு பாத்திரம், மகாமோகன்னு வில்லம். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க கேட்கறதுக்குள்ள ஒரே ட்ரையா போயிடுறது நம்ம மனசுல. எவ்வளவு தூரம் நம்மளால வாங்கிக்க முடியும்? இப்ப 2 பேரால தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தியை அனுபவிக்க முடியும். ஒண்ணு, தேசிகனிடத்துல பக்தி இருக்கவாடால தான் அனுபவிக்க முடியும் தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி. அந்த ராமானுஜ சித்தாந்தம் இருந்த, இது ராமானுஜ சித்தாந்தம்னு நாம சொல்லக்கூடாது, பரம சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ராமானுஜ சித்தாந்தத்துல ஈடுபாடும் அந்த சித்தாந்தத்தை தெரிஞ்சவாளாகவும் யார் இருக்காளோ அவளாலதான் அந்த தேசிக ஸ்ரீசுக்தியில இருக்கக்கூடிய ரசங்களை அனுபவிக்க முடியும்னு ஒரு பேர் வந்துருச்சு. ஆனா தேசிகன் சர்வதந்திர சுதந்திர சர்வதோமுகமான பாண்டித்யம், எல்லா விதமான பாண்டித்யமும் அவருக்கு இருக்கு. அதை தெரியப்படுத்தணும்னு உலகர்கள் அறியணும்னு அந்த சிங்கபூபாலனுக்கு ஒரு எண்ணம். அதுக்காக சிங்கபூபாலன் போய் தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்றோம். ஒரு சாதாரணமா இருந்திருக்கிற கவிகள் கூட சபைகள்ல கவிகள் சகிருதயர்கள், அதாவது நம்மளிடத்துல துவேஷம் இல்லாதவர்கள், சமநோக்கோட பாக்குறவர், அவ ரசிக்கிற மாதிரி ஒரு சுபாஷித கிரந்தத்தை நீர் அருளி செய்யணும். அதை நான் இந்த ராஜசபையில சொல்லணும். அந்த ராஜசபையில சொல்லி எல்லாரும் ரசிச்சு தேசிகனுடைய கவித்துவத்தை பிரசம்சை பண்ணணும், எல்லாரும் பண்ணணும்னு அவனுக்கு அந்த சிங்கபூபாலனுக்கு ஆசை. அதுக்காக ஒரு 10 பண்டிதாளை அனுப்பிச்சு நீங்க போய் அவர்கிட்ட கேட்டுண்டு வாங்கோ, அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கோ, ஏதாவது ஒரு கிரந்தம் பண்ணி கொடுக்க சொல்லின்னு. அதுக்காக தான் இந்த சுபாஷித நீவி அப்படின்ற இந்த கிரந்தத்தையே அவர் பண்ண. சுபாஷிதம் அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் பார்க்கணும்.
சுபாஷிதம் அப்படின்னு சொன்னாக்க இது லோக நீதிகளை சொல்லிட்டு அது மூலமாக பல விஷயங்களை வெளிப்படுத்துறது இருக்க, அதுதான் சுபாஷிதம்னு சொல்றது. நிறைய பார்ப்போம், சுபாஷிதங்கள்லாம் பார்ப்போம். என்ன சொல்றோம்? சாதாரணமா பாருங்க, சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்தையே நோக்கி போகின்றதோ அந்த மாதிரி எந்த தேவதைய பிரணாமம் பண்ணினாலும் கூட அது பரமார்த்தமாக பெருமாளிடத்துலதான் போய் சேர்றது. ரொம்ப சுலபமா இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் இன்னும் எத்தனையோ, இது துர்ஜனுடைய சொல்றது, அஜ்ஞ சுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா ஞானலவ துர்விதக்தா துர்விக்தம் நரம் பிரம்மாபி நரஞ்சயதி. ஒண்ணுமே தெரியாதவன அவனை நாம எப்படியோ சுகம் ஆராத்தியா சுலபமாக அவனை நாம சொல்றதை கேட்கும்படியாக பண்ணிடலாம். நல்லதை நாம சொன்னோமானாக்க, நன்னா விஷயம் தெரிஞ்சவரா இருந்தாக்கா நாம சொல்றது நல்லதுதான்னு அவளே ஏத்துக்க போறா. சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜா ஞானலவ துர்விதம் பிரம்மாபினரம் நரஞ்சயதி. இந்த ரெண்டும் கிட்டானா தனக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு இருக்கான அவனை பிரம்மாவால கூட சந்தோஷப்படுத்த முடியாது. இப்படியெல்லாம் ஒரு பொதுப்படையான ஒரு அர்த்தங்களை சொல்றது இருக்க, இதுதான் சுபாஷிதம்னு சொல்றேன். இந்த சுபாஷித ரத்ன பாண்டாகாரம்னே ஒண்ணு இருந்துருக்கு, பெருசா இருக்கு. அதுல நிறைய இந்த மாதிரி பல சுபாஷிதங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுபாஷிதத்தை தேசிகன் பண்ணணும்னு சொல்லி இந்த சிங்கபூபாலனுக்கு ஆசை. தேசிகன் சுபாஷிதம் பண்ணிட்டே பண்ண பிற்பாடு அவர் என்ன பண்ணிருக்காருனாக்க, இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம் அப்படின்றத, இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அர்த்த கிரகணம் பண்றதுன்றதையும், யார் எந்த வித்வான்களை அந்த சிங்கபூபால அனுப்பிச்சு வச்சானோ அந்த வித்வான்களுக்கு இந்த சுபாஷித நீதியில இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி அர்த்தம் பண்ணணும்ன்றதையும் அதையும் அவரே சொல்லி கொடுத்தார். அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இப்படி அவரே சொல்லி கொடுத்ததுனால இதுலயே கடைசியில சொல்றாரு, இதுல 144 ஸ்லோகங்கள் இருக்கு, 12 பத்ததி. அந்த 12 பத்ததியில 144 ஸ்லோகங்கள்னு இந்த சுபாஷித நீதியில ஒரு ஸ்லோகம் அதிகமாகவும் சொல்ல முடியாது, குறைவாகவும் சொல்ல முடியாது. அவர் எத்தனை சொல்லியிருக்கார், எப்படி அர்த்தம் அப்படின்றதெல்லாம் சொன்ன இவா எல்லாம் ரசிகர்களாக இருக்கிறபடினால ஒவ்வொரு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பல பல அர்த்தங்களையும் அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய அர்த்தத்தை யாராலையும் இனிமே திருட முடியாது. அதாவது இப்படிப்பட்ட அர்த்தம்ன்றத தான் சொன்னதாக யாராலையும் சொல்ல முடியாது. தேசிகனே சொல்லிட்டு போயிட்டேன், இதுக்கு இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம்ன்றத அவரே சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப தான் சொன்னேன்றது எதுவுமே சொல்ல முடியாது. சப்தத்தையும் திருட முடியாது, அர்த்தத்தையும் திருட முடியாததாக இருக்கும். இப்ப இந்த ரகசியங்கள் முழுக்க யார் சொத்து, யார் இதை இயற்றினவரோ அல்லது இயற்றினவருடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ, யாருக்கெல்லாம் அவர் சொல்லி வச்சாரோ அவளால மாத்திரம்தான் இந்த சுபாஷித நீதியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால தேசிகன் என்ன பண்ண, தான் ஒரு வியாக்கியானம் பண்ணல. அவளுக்கெல்லாம் எப்படி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதையும் சொல்லிட்டு அவ போய் சபையில சொல்றா. சபையில சொன்னாக்கா எல்லாரும் சந்தோஷப்படுறா. இப்படி எல்லாம் அர்த்தமா, இத்தனை அர்த்தம் இருக்கு, இந்த ஸ்லோகத்துக்கு 12 அர்த்தம் சொல்லப்படும். இப்ப இந்த 12 அர்த்தமும் வியாக்கியாத்தா எழுதியிருக்கார், சாத்திருக்கார் அப்படின்னாக்க தேசிகன் வியாக்கியானம் பண்ணலையே. தேசிகனை பாட்டுல என்னுடைய புத்தி சாமர்த்தியம் அதிகமா இருக்கு, தேசிகனை கூட இந்த அர்த்தம்லாம் நினைச்சிருப்பேரோ மாட்டேரோ, ஆனா என்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால இப்படி அர்த்தம் நான் எழுதியிருக்கேன்னு யாரானா நினைச்சாள்னாக்கா ஒரு அர்த்தம் கூட அவளுக்கு தோணாத போயிடும். ஆகையால
யாருக்கு தேசிகனுடைய அனுகிரகம் இருந்துருக்கோ அவளால தான் இந்த சுபாஷித நீவிக்கு அர்த்தமே சொல்ல முடியும். அந்த தேசிக பக்தியும் தேசிக அனுகிரகமும் இருக்கிறவாளால மாத்திரம்தான் இது சொல்ல முடியும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹ்ருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணசோரைஹி ஆஹாரியார்த்தா. லோகத்துல கவிகள்லாம் எப்படி இருந்துருக்கா என்று சொல்ற. சாகித்ய பாதோ நிதி மந்தனோத்தம் கர்ணாமிருதம் ரட்சதஹே கவீந்திராஹ யதஸ்ய தைத்யா இவ லுண்டனாய காவ்யார்த்தசோரா பிரகுணீ பவந்தி. லோகத்துல இந்த கவிகள்லாம் கவனம் பண்ணி எத்தனையோ அர்த்தங்கள், உபமானம், ரூபகம், இந்த மாதிரி பல அலங்காரங்களோட கூட, காவியலிங்கம் இப்படின்லாம் எத்தனையோ அலங்காரங்களோட கூட அவ அப்படியே அந்த சப்தங்கள்லாம் அமிர்தத்தை மதனம் பண்ற மாதிரி, அமிர்தத்தை கடையிற மாதிரி கடைஞ்சி எடுத்து தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால அவ கொடுக்குறா. அந்த கவிகளை பார்த்து ஒருத்தர் இன்னொரு கவி சொல்றாராம். சாகித்ய பாதோ நிதி மந்தனோயம் கர்ணாமதம் ரட்சத ஏ கவீந்திரா. கவீந்திராக கவி சிரேஷ்டர்களே, இது காதுக்கு இனிமையாக இருக்கு, இதுல சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது எப்படி இந்த சப்தங்கள்லாம், சாகித்யம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடைஞ்சி அதுலேருந்து வந்த அமிர்தம். இந்த அமிர்தத்தை தூக்கி போறதுக்கு ராட்சசாலாம் சித்தமா இருந்துட்டு இருக்கா. அப்ப அந்த ராட்சசாலாம் தூக்கி போகாத இத பத்திரமா நீ பாத்துக்கோ அப்படின்னா, காவ்யார்த்தசோரா பிரகுணீ பவந்தி தைத்யா இவ. இதுலயும் ஒரு ஆச்சரியமான ஒரு உபமானத்தை சொல்றேன். இது அமிர்த மதனம் பண்ண உடனே அந்த அமிர்தத்தை யார் தூக்கி போனோன்னு பார்த்தோன்னா, அசுரெல்லாம் ராட்சதெல்லாம் தூக்கி போடணும்னு பாக்குறான், இவாளுக்கு கொடுக்காத ஏமாத்தணும்னு பாக்குறான். பெருமாள் தான் அங்க இருந்து அதை ரட்சணம் பண்ணி பண்றார், தேவதைகளுக்கு கிடைக்கும்படியாக பண்றார் பெருமாள். அந்த மாதிரி இந்த சாகித்யத்துல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இதுல அமிர்த மதனம் பண்ணி வந்த மாதிரி வந்த ஒரு அர்த்தங்களை, அந்த சப்தங்களையும் அந்த அர்த்தங்களையும் அந்த சன்னிவேசங்களை தாம் பண்ண மாதிரி சில பேர் ஏஜென்ட்டு போயிடுறான். இப்ப தாம் பண்ண மாதிரி அதுக்கு லேபிள் விட்டுறதுன்னு சொல்றது. யாரோ ஒருத்தன் பண்ணிருப்பான், அதை பண்ணிருக்கிறது அந்த கம்பெனில இருந்து வந்ததுன்றத விட்டுட்டு அது மேல தன் கம்பெனில அதை தயார் பண்ண மாதிரி, அந்த ப்ராடக்டை தயார் பண்ண மாதிரி அது மேல ஒரு லேபிளை விட்டுட்டான்னாக்கா, ஓஹோ இவ தான் பண்ணிருக்கா போல இருக்குன்னு மீதி பேர்லாம் ஏமாந்து போயிடுவோம். இப்ப அந்த மாதிரி ஏமாறாதங்கோ கவிகளை பார்த்து சொல்ற. நீங்க கவனம் பண்ண செய்ய ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்கன்னு சொல்ற. அந்த மாதிரி பெருமாள் சுவாமி தேசிகன் தன்னுடைய காவியமாக இருந்திருக்கிற இந்த சுபாஷித நீவியில காவியம் பண்ணுவதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்களாக இருந்திருக்காளால அவளால திருட முடியாதபடி ஒரு காரியத்தை இவர் பண்றாராம். அததான் இது பெருமாள், இது தேசிகனால பண்ணப்பட்டது. பரகீய ஸ்லோக ததேக தேசாதிகம் சொகல்பிதத்வேனான். இப்ப இன்னொருத்தருடைய ஒரு ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து நான் தான் எழுதினேன்னு ஒத்த சொல்றது. இங்க சுபாஷித பாண்டாகார ரத்ன பாண்டாகாரன்னு ஒரு பெரிய கிரந்தம் இருக்கு. அதுல எத்தனையோ ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தானே தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணேன்னு சொன்னாக்க எத்தனை பேர் இந்த சுபாஷித ரத்ன பாண்டாகாரத்தை பார்த்துருக்க போறா? அவ யார் சொல்ல போறா? ஆகையில அவ சொன்னான்னு சொல்ல முடியாது. ஆகையில பார்த்துக்கோ, தானே சொன்னதா சொன்னதால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறவா சில பேர். இவெல்லாம் தான் கவி திருடர்கள், அர்த்தத்தோரர்கள். அர்த்தத்தோரர்னா இவ சொன்ன அர்த்தத்தை திருடுறது, அப்படியே சப்தத்தை அதே சப்தத்தை அப்படியே பிரயோகம் பண்ணி திருடுறது, இல்ல சப்தத்தை மாத்தி அமைச்சு அந்த அர்த்தத்தை தான் சொல்றதா சொல்லி திருடுறது. இப்படி
இந்த தான் தான் பண்ணதாக சொல்றாள் இல்லையோ, இது என்ன ஆகும்னாக்க சாதாரண ஜனங்களை வேணா இவ இந்த மாதிரி சொல்லி ஏமாத்தலாம். பண்டிதாள் நடுவுல சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா இந்த பண்டிதாள்லாம் அதை பார்த்துருப்பா, இவன் எங்கேருந்து மூலமா சொல்றானோ, எங்கேருந்து காப்பி எடுத்திருக்கானோ, காப்பி அடிச்ச மூலம் அவளுக்கு தெரியும். அவ எதிர போய் நான் தான் சொன்னேன்னு மார்த்தட்டு இவனால சொல்ல முடியாது. அங்க போனா அவனுக்கு பரிகாசம் தான் ஏற்படுமே தவிர அவனுக்கு ஒரு புரஸ்காரம் ஏற்படாது. ஆகையால இப்போ இவருடைய இவர் பண்ண சுவாமி தேசிகன் பண்ண அந்த சுபாஷித நீவி இருக்க, இந்த சுபாஷித நீவியினுடைய இந்த கிரந்தம், இந்த கிரந்தத்துக்கு சகல கவிகுலாபிஷ்டுதத்வேன காவியாந்தரேபியோ வைலக்ஷன், இந்த கவிகுலம் அந்த கவி சமூகம் எல்லாரும் கொண்டாடுறா. அந்த கொண்டாடுறதுக்கு அவ சொல்ற காவியாந்தரங்கள், மீதி காவியங்கள் ரகுவம்சம், மாக்கம், ரகுவம்சம், கிராதார்ஜுனிகம், சிசுபாலோதம், நைஷட்டம், இப்படி சாகுந்தலம், மாளுக்காக்னிமித்திரம், இப்படி நாடகங்கள், காவியங்கள் இவைகள்லாம் இருக்கின்றன. அவைகளை காட்டிலும் இது விலட்சணமானது என்பது தெரியப்படுத்துறதுக்காக இது சொல்லி தெரியறதுக்காக இந்த கிரந்தத்தினுடைய பேர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். யாராலையும் தேசிகன் சொன்னதை திருட முடியாது. தேசிகன் வார்த்தைகளை அப்படி யாரானா திருடி தான் சொன்னதா சொன்னாள்னாக்கா அவ குட்டு வெளிப்பட்டு போயிடும். ஆகையால அவ இத சொல்றா, அத ஏமாந்து போயிடுவா. பரிகாசம் தான் ஏற்படுமே தவிர அவளுக்கு போற்றுதல் ஏற்படாது. பிரசத்தி பத்திரம்ன்றது அவளுக்கு வராது. அந்த பேர் வைக்கிறதுலயே இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ற. பரிமிதி பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹிருதய ஹிருதயை சமர்ப்பிதா கவிபிஹி. நாவல் பக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ள இருந்த அந்த சுவாமி சாதிக்காத, அதாவது பாடம் சொல்லாத காவியம் கிடையாதுன்னு சொல்லலாம். ரகுவம்சம், கிராதார்ஜுனியம், மாகம், சிசுபாலவதம், யாதவாபியுதயம், நைஷதம், எத்தனை காவியங்கள், பிரசித்தமான காவியங்கள், பஞ்சமகா காவியம் எல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்குமே அந்த காவியங்கள், சாகுந்தலம், பட்டி காவியம்ன்றதெல்லாம் சில காவியங்கள் புஸ்தகமே இருக்காது, புஸ்தகத்தை வரவழைச்சு வாசிப்பார். அவ்வளவு கிரந்தங்களையும் சுவாமி அனாயாசமா பாடம் சொல்ல. அதுவும் சுவாமி காவிய பாடம் சொல்றதுன்றது இருக்க, அதுல ஒரு ரசம் அனுபவிக்கணும். அந்த ஸ்லோகத்தை நாம ஒரு முறை வாசிக்கணும். அவர் முன்ன புஸ்தகம்லாம் பார்க்க மாட்டேன், நாமெல்லாம் புஸ்தகத்தை கையில வச்சுட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பாடம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப கூட அப்பப்போ புஸ்தகத்தை பார்த்துக்கிறோம் நாம. அவர் ஒண்ணுமே இப்ப காவிய பாடம் சொல்லச்சே புஸ்தகம் கையில கிடையாது. நான் ஸ்லோகத்தை வாசிச்சேன்னாக்க யார் இருக்காளோ அவர் ஸ்லோகத்தை வாசிப்பார். அந்த 2 வாட்டி ஸ்லோகத்தை வாசிக்கணும். ஸ்லோகத்தை படிச்ச பிற்பாடு பதம் பிரிக்கிற சாமர்த்தியம் வந்துருச்சுன்னா பதம் பிரிப்போம். அந்த பதம் பிரிக்கச்சேயே அவருக்கு எப்படின்றது தெரிஞ்சு போயிடும், அந்த ஸ்லோகார்த்தம் தெரிஞ்சு போயிடும். அப்படியே அவர் பதம் பிரிச்ச உடனே அன்வயம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார், சமாசம் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அப்படியே முடிஞ்சு போயிடும், அந்த ஸ்லோகம் பாடம் முடிஞ்சு போயிடும். அவர் புஸ்தகத்தையே தொட்டே பார்க்க மாட்டேன். அத்தனையும் அத்தனைக்கும் புது காவியமா இருந்தா கூட அவரால் அவ்வளவு சுலபமா சொல்ல முடியும். அது அவருடைய சாமர்த்தியம், சுவாமியினுடைய ஒரு தேஜோ விசேஷம். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ். அவர் என்ன கடைசியில என்ன பண்ணாருனாக்கா, என் தம்பி எல்லாம் பாடம் வாசிக்க போனான். அவர் ரொம்ப சின்ன பையன். இந்த 8 வயசு 9 வயசு எல்லாம் காவியம் வாசிக்கிறது, ராமாயண சங்கரம் வாசிக்கிறது, ரகுவம்சம் வாசிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த 8 வயசு 9 வயசுல ஒரு வழக்கம். அந்த மாதிரி சுவாமிகிட்ட போய் பாடம் வாசிக்கணும்ட்டு போவான். இவளுடைய ஸ்லாட்டே சாயங்காலம் இந்த மாதிரி 5:30 5:45 தான் போக முடியும். அதுக்கு முன்ன வேதாந்த பாடம் சொல்லின்ற பேர், தர்க்க பாடம் சொல்லின்ற பேர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு, ரகுவம்சம் வாசிக்கணும், ராமாயண சங்கரம் முடிச்சு போச்சு, ரகுவம்சம் வாசிக்கணும். இந்த வயசுக்கு மேல இந்த காவிய பாடம் எல்லாம் சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டப்படலை. பெரிய வேதாந்தி அவர். ரகுவம்சம் வேணாண்டா, பாதுகா சாஸ்திரம் வாசின்னு அது மொத்தத்துக்கும் அர்த்தம் சொல்றேன்ட்டு 1000 ஸ்லோகத்தையும்
என் தம்பியும் காஞ்சிபுரத்துல செடவப்பன்னு இருக்கான், என் சித்தி பையன், அவ 2 பேரும் சுவாமிகிட்ட வாசிட்டார். அதை பாதுகாத்துல இப்ப வேணா ஒரு பக்தி இருக்கிறவா வயசானவாளுக்கு வேணா ரசிக்கும், சின்ன பசங்களுக்கு என்ன ரசிக்கும் அப்படின்னா அவளாலையும் புரிஞ்சுக்கும்படியான ஒரு அழகா அந்த சுவாமி சாட்சியர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இது சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவி இருக்க, இது இன்னொருத்தரால காப்பி அடிக்க முடியாததான ஒரு கிரந்தம். அந்த கிரந்த நாம சுபாஷித நீவின்னு அந்த பேர் வந்திருக்கிறது இருக்க, அதுவே விசேஷம். நீவி சுபாஷிதம்ன்றது என்னன்னா சரச சாட்டு ஸ்லோகம்னு அர்த்தம். சுபாஷிதம்ன்றதுக்கு ரசத்தோட இருந்திருக்கக்கூடிய அழகான ஸ்லோகங்கள் சொல்லி சொல்ற. அக்ஷராணி பரீட்சந்தாம் அம்பராட் அம்பரேண கிம், இது அப்பைய தீட்சிதர் சொல்ற வார்த்தை. என்னடா பெருசா அப்பைய தீட்சிதர் சாதாரணமா ஒரு அழுக்கு வேஷ்டியை உடுத்திண்டு அவ்வளவா கம்பீரமா இல்லாத சாதாரணமா போயிட்டு இருக்காராம். அவர் ரொம்ப ரொம்ப நிறைய வாசிச்சவரவ. அவர் வாசிச்சவரை பார்த்து காஞ்சிபுரத்துல போயிட்டு இருக்கிட்டு அங்க இருக்கிறவா பரிகாசம் பண்றாளாம். என்னடா இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, இது ஒரு துணி முடிஞ்சான் போறது பாடுறா அப்படின்ற மாதிரி பரிகாசம் பண்றாளாம். பரிகாசம் பண்ண உடனே அவர் கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவர் சொல்றாராம், அக்ஷராணி பரீட்சந்தாம் அம்பராடம்பரேன கிம்னு சொல்லி, இந்த துணி உடுத்தின்னு இருக்கிறது ஒரு ஆடம்பரம் தானே, அதனால என்ன இருந்துருக்கு, எனக்கு எவ்வளவு பாண்டித்யம் இருக்குன்றத வாங்கடா எல்லாரோட பரீட்சை பண்ணி பாருங்கடான்னு அவர் சொல்லி சொன்னாராம். அங்க இருக்கிறவர் ஒருத்தர் பார்த்து சொல்லி சொன்னா, அப்பா அது வாசப்பிரதானம் கலு பண்டிதானா, பண்டிதாளுக்கு அப்பா இந்த வேஷ்டி வஸ்திரேன வபுஷா வாச்சான்னு அண்ணா அழகா அந்த வாசத்தை வேஷ்டி உடுத்தின்னு இருக்கிறது தான் பிரதானம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, வாசப்பிரதானம் கலு பண்டிதானாம் சொன்னேன். ஏன் பாருங்கோ, பெருமாள் பீதாம்பரம் சாத்திந்தேர், ஆகையால பார்த்த உடனே சமுத்திரராஜா கூட தம் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்த, சிவபெருமான் ஒரு யானை தோலை போத்துந்து, இந்தாடாப்பா உனக்கு இந்த விஷத்தை எடுத்துக்கோன்னு அவன்கிட்ட விஷத்தை எடுத்து கொடுத்துட்டு, அப்போ வாசத்து நன்னா பளபளன்னு நன்னா வேஷ்டி விட்டுட்டு திரும்ப நிட்டு போனாதான், அந்த மாதிரி இருந்தாதான் கௌரவம் வருமே தவிர துணியில என்ன இருக்குன்னு நீ சொல்ற, துணிதான் முக்கியமாக இருக்குன்னு இவர் ஒரு இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்றாராம். பீதாம்பரம் வீட்சிய ததவ் கன்யாம் ததவ் பயோதிகின்னு கன்னியை கொடுத்தா, சர்மாம்பரம் வீட்சிய விஷம் பயோதிகின்னு விஷத்தை தான் கொடுத்தா, இன்னும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிட்டா. இது ஒரு சாட்டு ஸ்லோகம், இது ரசமான ஒரு ஸ்லோகம். இதுக்குதான் சுபாஷிதம்னு பேரு. இந்த மாதிரி சுபாஷிதங்களோடு இருந்தது இந்த சாட்டு ஸ்லோகம். தேஷாம் நீவி, நீவின்ற சப்தத்துக்கு 3 அர்த்தம் இருக்கு. நீவி அப்படின்னா மூலதனம்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் முடிச்சுன்னு அர்த்தம். இந்த துணி எல்லாம் முடிச்சு போடுறோமோ இல்லையோ, அந்த முடிச்சு அவுக்க முடியாது அப்படின்னு சொல்றது இருக்கும் இல்லையா. அப்போ பசவகா பாசிதாகான்னு சொல்லட்டு பசுக்களை மாடை மேய்க்கிறதுக்கு கட்டுறோம். கட்டினோம்னாக்க யார் கட்டுறாளோ கட்டுறவாளால தான் அந்த முடிச்சு அவுக்க முடியும். அந்த மாதிரி பெருமாளால தான் நம்மளுடைய கர்ம பந்தத்தை அவுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி அங்க திருஷ்டாந்தமாக சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள். இங்க நீவின்னா முடிச்சுன்னு ஒரு அர்த்தம். 3வது அர்த்தம் நீவின்னா ஜெயில்னு ஒரு அர்த்தம். நீவி பரிபணம் மூலதனம் அப்படின்னு அமரத்துல சொல்லியிருக்கு. இப்ப இது எப்படி இந்த மூலதனம், இது ஒரு மூலதனம். சுபாஷித நீவின்றதே ஒரு அற்புதமான ஒரு மூலதனம். இப்ப தனத்துக்கு அழகு என்னன்னா, திருடனால கொண்டு போக முடியாத தனம் எதுவும் இருக்கோ அந்த தனம் தான் விசேஷமான தனம். இந்த தனம் என்ன இருக்கு அப்படின்னா, பரகுணச்சோரை நஹர்யார்த்தா, பரகுணச்சோரைஹி, அதாவது தன்னை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருந்துருக்கா, அவ சொன்ன விஷயத்தை அதே சப்தத்தையோ அதே அர்த்தத்தையோ தாம் பண்ணினதாக சொல்லிக்கிறது இருக்கிறதுக்கு அதுதான் சௌரியம்ன்றது சொல்றது. அவளால எடுத்து செல்ல முடியாத ஒரு மூலதனம் இது என்று சொல்ற. சௌரியம் திருடுன்னா என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷன்? சேனம்னு சொல்றது. சேனம் சௌரியம் அப்படின்னு சொன்னா இந்த திருடுக்கெல்லாம் என்னது?
டெஃபனிஷன்னா அதுக்கு டெஃபனிஷன் கீதையில பெருமாளே கண்ணனே சொல்ற திருடுன்னா என்ன அப்படின்னா சாதாரணமா திருடுன்றதுக்கு தாற்பயம் பிறருடைய பொருளை பிறருக்கு பிறருடைய அனுமதி இல்லாமல் பிறரை இஷ்டப்படாமல் அதை எடுத்துட்டு வந்து தன்னுடையதாக தன்னுடைய உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு அதுக்குதான் சௌரியம்னு பேர். இங்க ஒரு புஸ்தகம் வச்சிருக்கு, இங்க ஒரு ஆபரணம் வச்சிருக்கு, இது பிறருடைய பொருள், என்ன இது இல்லை. இந்த பிறருடைய பொருளை பிறருக்கு தெரியாமல் அங்க இருக்க அதுல இன்சூரன்ஸ்ல சொல்லச்சு தெஃப்ட் பர்க்லரி அப்படின்னு ரெண்டு சொல்லுவார். தெஃப்ட்ன்றது வேற, திருடுறதுன்றது வேற, பர்க்லரின்றது வேற. பர்க்லரின்றது ஒரு பிசிக்கலா ஒரு அசால்ட் இருக்கணும், அந்த கதவை உடைச்சிருக்கணும், ஜன்னலை உடைச்சிருக்கணும், அதை அப்புறம் திருடிட்டு போறது இருக்கு, அதுக்கு பர்க்லரின்னு பேரு. தெஃப்ட்ன்றது இருக்க ஒரு அந்த இடத்துல பெருக்கிண்டே கூட இருக்கலாம், கீழே ஒரு வஸ்து விழுந்திருக்கலாம், அதை எடுத்து சொருகிட்டு கூட போகலாம், அது தெஃப்ட்னு சொல்றது. இந்த இன்சூரன்ஸ்ல இந்த மாதிரி சப்த ஜாலங்கள்னால ஏமாத்திடுவோம். பர்க்லரி தான் கவர் பண்ணிருக்கு, தெஃப்ட் கவர் பண்ணல. எங்க ஆத்துல சங்கிலி வச்சிருந்தா இந்த சங்கிலியை காணும், யாரோ திருடி போட்டா எனக்கு நீ கொடுன்னு நான் போலீஸ்ல எழுதி கொடுத்தேன்னாக்க அது பர்க்லரியா தெஃப்டா அப்படின்னா, தெஃப்டா இருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது, பர்க்லரியா இருந்தாக்கா தான் நான் பண்ண முடியும். ஏத்தையோ ஒன்று சொல்லி ஏமாத்திடுவான். இதெல்லாம் கிளைம் கொடுக்கறதுக்கு உண்டான வழி, இதெல்லாம் கொடுக்கறதுக்காக உண்டான வழி எல்லாம். இப்போ இந்த திருடுன்றது பொதுவா சொல்றது. அதுக்காக தான் இந்த இடத்துல என்னன்னா அவனுக்கு தெரியாத எடுத்தும் போறது இருக்கு, அது திருடு. அவனுக்கு தெரிஞ்சே கூட அவனை பிசிக்கலி அசால்ட் பண்ணி பிசிக்கலாகவே, அதாவது அவனை கட்டி போட்டோ அவனை அடிச்சோ அவன்கிட்ட பிடிங்கிட்டு போறது இருக்கு, அதுவும் திருடு. எல்லாமே திருடுதான்னு அந்த இடத்துல கீதா பாஷ்யத்துல அந்த கீதையில் அதுக்கு சுவாமி எம்பெருமானார் திருட்டுக்கு டெஃபினேஷன் சொல்றேன். அப்போ பிறருடைய பொருளை பிறர் அறியாமலோ பிறர் அறிந்து அவ இஷ்டப்படாத இருக்க செய்யோ, அதை பலாத்காரம் பண்ணியோ அறியாமல் இருந்து வேற பிரகாரமோ அதை எடுத்துட்டு நம்மளுடைய உபயோகத்துக்காக அதை எடுத்துட்டு நாம உபயோகப்படுத்திக்கிறது இருந்துருக்க, அதுதான் திருடு. திருடுக்கு லட்சணம். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த கவியில திருடு எப்படிப்பட்ட திருடு அப்படின்னா காளிதாசன் சொன்ன வார்த்தையை அப்படியே போடுறோம். அதே வார்த்தையை அதே ஸ்லோகத்தை யாரோ எங்கேயோ இருக்க போறது, 16வது சர்க்கலும் 19 18வது சர்க்கத்துல காளிதாசன் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் யார் அவ்வளவு தூரம் வாசிச்சிருக்க போறா? அதை அப்படியே ஒரு இடத்துல சொன்னோம்னாக்கா சரி தான் தான் சொல்லுங்க, அப்பா எவ்வளவு ரசகர்ப்பமான ஒரு ஸ்லோகத்தை இவன் சொல்லியிருக்கான் பாடுறான்னு சந்தோஷப்படுறோம். அது பிறருடைய ஸ்லோகத்தை தாம் பண்ணினதா சொல்லிக்கிறது. இது அப்படியே சப்த திருடு, அர்த்த திருடு. அவன் காளிதாசன் ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பான், அதே அர்த்தத்தை வேற சப்தத்தை கொண்டு சொல்றது இருக்க, அது அர்த்த சௌரியம், பொருள் சௌரியம். இப்படி இந்த சௌரியம் பண்ணாத இருக்கும்படியாக அதை இந்த இடத்துல சொல்றார். அது நீவி, அதாவது ஒரு மூலதனம் பிறரால திருட முடியாததாக இருந்திருக்கிற வரகுண சோரைகி அகாரியார்த்தா, அவளாலே திருட முடியாததாக இருந்திருக்கிறது என்பதாக இந்த சுபாஷித நீவியை பத்தி சொல்ற. இதனுடைய அர்த்தங்கள் இன்னும் இதே ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முதல் அர்த்தமே இன்னும் நிறைய சொல்லணும். இதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல சுபாஷித நீவியினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். சுபாஷித நீவி பொருள் விளக்கம், இதுதான் இன்றைய தலைப்பு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.